Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va faire encore une fois une galette des rois. இன்னைக்கு மீண்டும் ஒரு வாட்டி galette செய்யலாம். ஏற்கனவே ஒரு வாட்டி galette செஞ்சோம், 3 ராஜா பொங்கல் அப்போ செஞ்சோம். இப்போ மீண்டும் ஒரு வாட்டி செய்வோம். Je vais prendre 2 pâtes feuilletées. இதை செய்கிறதுக்கு 2 puff pastry வேணும். Un sachet de sucre vanillé, ஒரு வெண்ணிலா சர்க்கரை பாக்கெட்டு, 80 g de sucre, 80 g சர்க்கரை, 200 g de poudre d'amande, 200 g பாதாம் பவுடர், 100 g de beurre doux, 100 g வெண்ணெய், 3 œufs, 3 முட்டை வேணும், 2 cuillères à soupe de rhum, 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன்னு ரம் எடுத்துக்கோங்க. இது வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. Compote de pomme 355 g, 355 g apple sauce எடுத்துக்கோங்க. On va d'abord commencer à préparer la frangipane. Pour ça, je vais prendre le beurre mou, je vais le mélanger. Il ne doit pas être fondu, il ne faut pas le faire fondre. On va mettre le sucre dedans et puis on va l'écraser avec une fourchette. இப்போது அந்த வெண்ணெய் எடுத்து அதை மைக்ரோவேவில் வச்சோ இல்லை அடுப்பில் வச்சுலாம் உருக வைக்கக்கூடாது. இப்படியே கரண்டியால் அது கொஞ்சம் அப்படியே மெதுவாக இருக்கும், வெளியே எடுத்து வச்சிங்கன்னா மெதுவாகிடும். அது அப்படியே இந்த மாதிரி முள் கரண்டி எடுத்து நசுக்கி விட்டுடுங்க. நல்லா நசுக்கிட்டு அது அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே சர்க்கரையை போட்டு நல்லா நசுக்கணும். நல்லா நசுக்கி கலந்து வைங்க. J'ai bien rajouté le sucre vanillé et puis je vais aussi rajouter le sucre. Pour mélanger, comme je vous ai dit avant, il faut toujours écraser avec la fourchette. முதல் வெண்ணிலா சர்க்கரையும் அப்புறம் இந்த சர்க்கரையும் போட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி முள்ளு கரண்டியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு நல்லா கிளறிடுங்க. Voilà, le mélange est bien homogène. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன், நல்லா இருக்குது பாருங்கள், நைஸாக கலந்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து முட்டை போடணும். இந்த மேலே எல்லா முட்டையும் போடக்கூடாது, 2 முட்டையை மட்டும் இந்த வெண்ணெயும் சர்க்கரை மேலே ஊற்றிட்டு ஹேண்ட் பீட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு மட்டும் அந்த பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கரு தேவையில்லை, வெறும் மஞ்சக்கரு ஒண்டி ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதில் நீங்கள் போட போகிறது என்னென்னா 2 முட்டை தான் முழுசாக போடணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த மஞ்சக்கருவை பீட்டரெல்லாம் அடிச்சுட்டு தான் இப்போ அந்த பீட்டரை வந்து இதுக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கேன். Vous avez vu que j'ai pris un petit bol et que j'ai mis un jaune d'œuf et j'ai utilisé un fouet pour mélanger d'abord le jaune d'œuf, puis j'ai repris le même fouet pour mélanger les 2 œufs avec le beurre sucré. À présent, je verse le rhum. உங்களுக்கு வேணும்னா ரம் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணான்னா விட்டுடுங்க. L'ajout du rhum, c'est facultatif. Si vous n'aimez pas le rhum, vous pourrez passer cette étape. Ou si vous n'avez pas aussi, vous pourrez sauter carrément cette étape. Il n'y a pas de souci. Je rajoute maintenant la poudre d'amande. இப்போ அந்த பாதாம் பவுடர் அதில் போட்டுடுறேன். Il faut bien mélanger, mais j'ai galéré quand même un peu. Vous avez vu, tout est collé, mais j'y parviendrai, vous allez voir. அந்த ஹேண்ட் பீட்டராலே எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அங்கே பாருங்கள் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டிக்கிட்டி ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த பீட்டரெல்லாம் வேலைக்கு ஆகல. அப்புறமா இந்த இது எடுத்துக்கிட்டேன். இது பேர் மரீஸுன்னுவாங்க, தமிழில் என்ன பேருன்னு தெரில. இது சிலிக்கானில் இருக்கும். அது எடுத்துக்கிட்டு அதில் கலந்துட்டேன், கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ முட்டையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றி முட்டையை திருப்பியும் கலந்து வச்சுட்டேன். அந்த மஞ்சள் கருவு மட்டும் வச்சுருந்தோம்ல அது. J'ai mis un tout petit peu de lait et j'ai mélangé le jaune d'œuf. J'ai sorti une fève de ma collection, je vais la cacher dans la galette. இந்த மாதிரி பீங்கால் இருக்கிறது வந்து இப்போ நான் செய்ய போகிற கலத்துள்ளார வச்சு நான் மூடிடுவேன். அதை பற்றி நான் வந்து முதல்ல ஒரு கலட் செஞ்சேன் நான் இந்த 3 ராசா பொங்கல் அப்போது. அதில் வந்து சொல்லியிருப்பேன் அதை பற்றி, அந்த கலத்துக்கு ஏன் அதை வைக்கிறாங்க அது மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பொம்மை இந்த சின்னதாக இந்த பீங்கால் இருக்கிறது அந்த பொருளை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த கலத்துக்குள்ளார ஒழிச்சு வச்சிடணும். அது ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி அதில் பாருங்களேன், உங்களுக்கே புரியும்.
Sur la lèche frite du four, je vais d'abord étaler un premier disque de pâte feuilletée en laissant le papier sulfurisé dessous. அவனில் வைக்கிற பெரிய பிளேட் இருக்கும்ல, அதில் வந்து இந்த இந்த மாவு இருக்குல்ல, அப்போ எடுத்தோம்ல அந்த பஃப் பேஸ்ட்ரி இருக்க, அந்த பஃப் பேஸ்ட்ரி அடியில் தாள் இருக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அந்த தாளோடே அப்படியே திறந்து இப்படி வச்சுருங்க. அழகாக நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி யானத்துலேயோ எதுலேயோ வைக்க போகிறதில்ல, இப்படியே வச்சு இப்படியே செய்ய போகிறோம். அதனால் இது அப்படியே அந்த இதிலே வச்சுருங்களேன். இதோட பெருசாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். என் ஃபூர் சின்னது, அதுக்கு இருந்த அந்த அவன் பிளேட்லேயே நான் வச்சுட்டேன். Je vais commencer par étaler la frangipane à l'amande et je fais attention, je ne vais pas au bord, c'est-à-dire je laisse 1,5 cm de pâte nue sur tout le pourtour. இப்போது அந்த பாதாம் பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இந்த பாத்து மேலே போடணும், இந்த பஃப் பேஸ்ட்ரி மேலே போடணும். ஆனால் நீங்கள் போடும் போது அந்த ஓரத்தில் வராமல் பார்த்துக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் விட்டுடுங்களேன். ஏன்னா அடுத்த பாத்தை நம்ம வச்சு ஒட்டணும். அங்கெல்லாம் வந்துருச்சுன்னா அப்போ எல்லாம் வெளியில் பிதிக்கின்னு வந்துடும். அதனால் நான் செய்கிற மாதிரி இந்த இடத்தோடு நிறுத்திக்கோங்க. அந்த நடுவுலேருந்து இப்படி வரணும். இது ஃபுல்லாக அதை போட்டு நல்லா பூசி விட்டுடுங்க. அந்த ஓரத்தில் கொஞ்சம் இடம் விட்டுடுங்க. அந்த 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இடம் விட்டுட்டிங்கன்னா போதுமானது. அது நல்லா போட்டுடுங்க. Voilà, j'ai bien étalé la frangipane. Maintenant, je vais disposer harmonieusement la compote de pommes sur toute la totalité de la frangipane. இந்த பாதாம் பேஸ்டெல்லாம் அழகாக நான் தேய்ச்சிட்டேன். இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த ஆப்பிள் சோஸ்ன்னு சொன்னால இங்கே கொம்போத் de pommeன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ரெசிபி கூட போட்டிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து ஆப்பிளை பறித்து நான் கொம்போத் de pomme செஞ்சேன். அந்த ரெசிபி கூட இருக்குது. இது நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். அந்த பாட்டிலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன். Oups, j'ai failli oublier la fève, il était bien caché. Je vais le déposer à présent et puis je vais essayer de le cacher. Sinon, il sera facilement trouvé. Voilà, j'ai mis un peu sur le bord. இந்த குட்டி பொருள் இருந்துச்சுல்ல பீங்கான், அதை மறந்துருப்பேன். ஏன்னா அது அடியில் மாட்டிட்டு இருந்துச்சு, பின்பக்கமாக இருந்தது. நான் கவனிக்கல. எப்போ பார்த்தாலும் அதை மாட்டிச்சு மறந்துட்டு மூடிடுறது தான் வேலையாக போயிடுது. இந்த விசாக எடுத்துட்டேன். இப்போ அது மேலே வச்சு மூடுறேன். அதை பாருங்கள், அந்த ஓரமாக தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் நடுவுலையோ வேறு எங்கேயோ வைக்காதீங்க. அப்புறம் கத்தி பட்டுச்சுன்னா தென்பட்டுச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அது வந்து அது எடுக்கிறவங்களுக்கு ஒரு கதை இருக்குது. அவங்க தான் ராஜான்ற கதைலாம், அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். அதுக்கு தான் அந்த இடத்துல வச்சுருக்கிறேன். Maintenant, il faut humecter à l'eau le pourtour nu de notre cercle de pâte. ஒரு விரலில் தண்ணி தொட்டு தொட்டு அந்த ஓரத்தில் நம்ம விட்டு வச்சுருக்குறோம்ல, அங்கே எதுவுமே போடாமல் விட்டு வச்சுருக்குறோமே அந்த பஃப் பேஸ்ட்ரி தெரியுது பாருங்களேன். நான் எப்படி போடுறேன்னா அதை சுற்றி தண்ணி போட்டுடுங்க. இது ஒட்டிக்கிறதுக்காக, மேலே ஒட்ட வைக்க போகிறோம்ல, அதுக்காக தான் இந்த பஃப் பேஸ்ட்ரியில் கொஞ்சம் தண்ணி பூசி விட்டுடுங்க. Vous avez remarqué que la fève elle est bien cachée. Du coup, je vais fermer la galette avec la deuxième disque de pâte feuilletée. நம்ம பீங்கால ஒரு பொருள் வச்சோம்ல, அது எங்கே இருக்குன்னு தெரில பாருங்கள். நல்லா மூடிச்சு, உள்ளார வச்சு நல்லா மூடியாச்சு. இப்போ வந்து தண்ணியும் பூசியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பஃப் பேஸ்ட்ரி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிடணும். அந்த பஃப் பேஸ்ட்ரி திறந்து நான் இப்படி ஒட்டி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த பேப்பரை எடுத்துன்னா, இதுக்கு மேலே பேப்பர் தேவையில்லை, அடியில் மட்டும் தான் பேப்பர் வேணும். இதுவே நான் ஒழுங்காக வைக்கல பேர், கொஞ்சம் கோணிச்சு, கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஒட்டி விட்ற வேண்டியது தான். இப்போ bien souder les bords. அந்த ஓரத்தை நல்லா அழுத்தி விடுங்க. ஏற்கனவே தண்ணி போட்டதுனால நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஒட்டி விட்டுடுங்களா. J'ai aussi appuyé avec les dents d'une fourchette les bords. Donc j'étais sûre que ça va pas s'ouvrir. அந்த முள்ளுக்கரண்டி எடுத்து ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பல்லு இருக்குல்ல, முள்ளுக்கரண்டி எடுத்து அதை அழுத்தி வச்சிங்கன்னா டிசைனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து திறந்துக்காது, நல்லா அழுத்தி இருக்கும். அப்போ ஓரம் திறந்துக்காதுன்னு தைரியமாக நம்ம செய்யலாம். நான் அது மாதிரி தான் செய்வேன் பாருங்கள். முள்ளுக்கரண்டியால் அழுத்தி விட்டுடுவோம் ஓரம் ஃபுல்லாக. Ici avec la fourchette,
J'ai essayé de faire des dessins par-dessus, mais bon, c'était pas visible après une fois la pâte cuite. Du coup, je crois pas que j'ai réussi, mais bon, j'ai quand même essayé. C'est ça l'essentiel. மேலே டிசைன் போடுறேன்னு பெருமையாக அந்த இது எடுத்து முள்ளு கரண்டியாலே போட்டேன். ரொம்ப அழுத்துனா பொத்தல் ஊந்துட போகுதுன்னு ரொம்ப நேக்காக செஞ்சேன்னா பாத்தெல்லாம் வெந்து பஃப் பேஸ்ட்ரிலாம் வெந்து கலத்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தா டிசைனே காணோம். அவனுங்க செய்யும் போது கடையில் செய்யும் போது கொஞ்சம் அழுத்தி செய்வாங்க. நம்மளுக்கு வீணாக போயிட போகுதுன்னு பெருசாக டிசைன் மட்டும் பண்ண டிசைனே காணோம். வேஸ்ட் அந்த டைமே. Il fallait que j'appuie encore un peu plus fort avec le couteau pour avoir un bon dessin par-dessus. Mais bon, j'ai pas osé vu que la pâte elle est industrielle. Bon, bien que mon chef-d'œuvre n'est pas visible, je badigeonne quand même le jaune d'œuf par-dessus. நான் வரைந்த சித்திரம் கண்ணில் தெரியலனா கூட முட்டையை தடவிடுவோன்னு தடவி விட்டுன்னு இருக்கேன் மேலே. கத்தியால் நல்லா கொஞ்சம் அழுத்தி போட்டிருந்தேன்னா அந்த டிசைன் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கடையில் வாங்கினேன் பஃப் பேஸ்ட்ரி, அதனால் தைரியமாக தைக்க முடியாது. நம்மளே வீட்டிலே தயாரித்தோன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். துணிஞ்சு நீங்கள் அழுத்தி போடலாம். இதில் நம்ம அழுத்தி போட்டோன்னு வச்சுக்கோங்க, இனி வெளியில் வந்துடும். Souvent la pâte feuilletée au cours de cuisson a tendance à se gonfler. Du coup, je vais faire des petits cheminées par-dessus pour laisser passer l'air. இந்த பஃப் பேஸ்ட்ரி எப்போவுமே வந்து அவனில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பின்னு வரும் மேலே. அதுக்காக தான் வந்து 2 பஃப் பேஸ்ட்ரி வச்சுருக்கோம்ல, அப்போ காற்று வெளியே போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பொத்தல் போடுற மேலே இருக்கிற பேஸ்ட்ரி இதில் உண்டி. இது என்ன பண்ணோன்னா காற்றெல்லாம் வெளியில் விட்டுடும். நான் போன முறை செய்யும் போது ஒரே ஒரு பொத்தல் தான் போட்டேன், அது மூடிக்கிச்சு. அப்புறம் வந்து மாவு உப்பிக்கிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதிகப்படியாக போட்டிருக்கிறேன் தைரியமாக செய்கிறதுக்கு. Voilà, la galette elle est prête. Il faut l'enfourner à présent. Galette ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவனில் வைக்கணும். J'avais préchauffé le four un petit moment. Maintenant, je vais l'enfourner. Je vais le mettre à 200 degrés. அவனை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் இதை தூக்கி உள்ளார வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட வச்சா போதுமானது. அப்பப்போ செக் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா வெந்துட்டோன்னு எடுத்துட வேண்டியது தான். J'ai laissé cuire une demi-heure tout au plus et j'ai vérifié la cuisson. C'était bon, impeccable. On peut le sortir à présent. Voilà les amis, la galette est prête à être dégustée. அவ்வளோதான் நண்பர்களே, இதை நம்ம சாப்பிட வேண்டியது தான் இப்போது. J'ai bien goûté cette galette, elle était super bonne, mais je ne pouvais pas manger beaucoup plus vu qu'elle est bien chargée à l'intérieur. Il faut faire attention pour les gens qui font des régimes. Sinon, pour les gourmands, c'est vraiment appétissant, vous pourrez y aller. நான் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட முடியாது, மற்றபடி எல்லோரும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி இதோடு முடிச்சுப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Et oui les amis, c'est déjà terminé. On va se revoir très bientôt. Merci d'avoir vu la vidéo jusqu'à la fin. Allez, salut.